அக்ஷய திருதியை ஸ்பெஷல் ஆஃபரா நம்ம பாடி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல மே 12th வரைக்கும் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999. ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் வரும்னு நினைக்கிறேன். காரிடார்ல நடந்து வருவார். அது ஒரு டோர்ல ஒரு லைட் பட்டு அந்த லைட் ஸ்ட்ரீக் வந்து இப்படி வந்து போகும் அந்த காரிடார்ல. அது ஆக்சுவலா மிஸ்டேக். அது டைரக்டரோட மூடுக்கு தான் நான் எப்பவுமே ஒர்க் பண்ணுவேன். அவங்க என்ன விஷுவல் வச்சிருக்காங்க, ஸோ அதில் நம்ம டிராவல் பண்ணணும் தான் நினைப்பேன். ஏன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம நினைச்சதே ஒன்று போய் பண்ணணுங்களா, அது போர் அடிக்கும். என்னதான் ஃப்ரெண்டுன்றதாலும் யாருமே எங்களுக்குள்ள அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டோம். டியூரிங் ஷூட்டாகவும் சரி, இந்த படம் பண்ணுற ப்ராசஸில் அவர் டைரக்டர், நான் டிஓபி. எழுதுறது ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எழுதுறதே கஷ்டமா இருந்தது, இந்த டிசைன் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ எக்ஸிகியூஷன் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சிங்கிள் டேக்லாம் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன மாதிரியான விஷயம்லாம் ஒர்க் ஆகிருக்கு, ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டிஸ்கஷனில் போச்சு. லைட்டிங் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரிசைஸாக இங்கே போகணும், வரணும், கரெக்டாக அந்த மொமெண்ட்டில் அவர் திரும்பணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. லைட்டிங்கை மேட்ச் பண்ணுறதுக்காக ட்ராமா கிரியேட் பண்ணியிருப்போம், இந்த ட்ராமாக்காக லைட்டிங் கிரியேட் பண்ணியிருப்போம். நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க். கலைன்ற கேரக்டர் எப்படி இருப்போம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் கலையை வந்து பார்க்குற மொமெண்ட். அது பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கர ஹாப்பி. இந்த சினிமாவில் சர்வைவ் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மென்டலி நம்மளை பயங்கரமாக ட்ரெயின் ஆக்கிடும். நம்மளோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸு, ஃபேமிலி நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம் இல்லை கலெக்டிவாக. இது எல்லாமே ஸ்டாரில் இருக்கும். இல்லைன்னு நானும் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் நடந்து அந்த படத்துக்கு நான் டிஸ்கஷன் டைமில் எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் தூக்கி ஒரு சின்னதாக அங்கங்கே பிளேஸ் பண்ண ஒரு விஷயம்லாம் இருக்குது படங்களில். ஸோ அது இன்னும் மோர் கனெக்ட் இருக்கும்ல. யூஸ்வலாக ஒரு கதை கேட்கும் போது இது நமக்கு நடந்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. ஹாய் சார். ஹாய் ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கு சார். ஸ்டாருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ட்ரெய்லருக்கு அப்புறமே வந்து லைக் எல்லாருடைய கண்ணும் ஸ்டார் படத்தை நோக்கி தான் இருந்தது. நேற்றுக்கு தியேட்டரில் வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லி கூட்டம்லாம் பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ரஷ் டுவர்ட்ஸ் ஸ்டார் அதை பார்த்தீங்களா சார், இந்த வீடியோஸ் எல்லாமே? இல்லைங்க, ஷூட்டில் இருந்தேன் நான். ஸோ எதையுமே ரிசீவ் பண்ண முடியல. அது ஒரு சின்ன ஓகே சார். பட் ஸ்டில் நான் ப்ளஷர் இஸ் மைண்ட் சார் கன்வே பண்ணுறதுல. ஏன்னா இங்கே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சஸ் இருக்குது ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட். லைக் வந்து முதலாவதாகவே நான் வந்து லைக் டு ஸ்டார்ட் வித் கவின் வந்து ஒன்று சொன்னார், படத்துக்காக வந்து நிறையா பிளான் பண்ணோம். எஸ்பெஷலி வந்து அந்த பாம்பே சீக்வன்ஸில் வந்து அவர் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போவார், அந்த பீச்லேருந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போவார். ஸோ அப்போ வந்து பின்னாடி நான் வந்து லைக் அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி பேர்ட்ஸ்லாம் பறந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது பிளான் பண்ணி எடுக்கலை. நாங்கள் எடுக்கிறப்போ அதுவாக வந்தது. எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கும் லைக் யூனிவர்ஸ் தட் இஸ் ஹெல்பிங் மீன்ற மாதிரி இருந்ததுன்னு. ஸோ அந்த ஷார்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். லைக் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது அவர் சொன்னதுதான் உண்மை. அது வந்து இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா, அது நிறைய வாட்டி நடக்கும். அந்த ஹாப்பி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். யூஸ்வலாவே வந்து இன்னைக்கு ப்ராப்பரா ஒரு 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 சன்செட் டைம்ல ஒரு சன்னோட இதுவோட நம்ம ஷூட் பண்ணணும்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சன் இன்கேஸ் இருக்காது, கிளவுட்னாலயோ இல்லை வேற ஏதாவது இஷ்யூ, வெதர் கண்டிஷன்னால. பட் ஆனா உங்களுக்கு வேற ஒண்ணு கிடைக்கும் மேஜிக்ல. நீங்க நினைச்ச ஒரு விஷயம் கூட கிளவுடோட ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் வாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அது எல்லாமே அது நடக்கும்போது பயங்கர மெமரபிளா இருக்கும். ஏன்னா படத்துலயும் அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்ல வர ஷாட் அது. ஸோ அதனால அது மாதிரி நிறைய நடந்திருக்கு ஆக்சுவலா படத்துல. ஏன்னா அந்த படமே பாத்தீங்கன்னா அந்த ஷாட் மாதிரியே இந்த படமே பாத்தீங்கன்னா, இந்த படம் இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இந்த லொகேஷன் இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அது கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு இருக்கும், ஆனா நினைப்போம். அது நடந்திருக்கு படத்துல நிறைய விஷயங்கள். ஓகே சார். இப்போ கவின் அந்த ஷாட் சொன்னார். ஸோ நீங்கள் உங்களோட பர்சனல் ஷாட் இந்த மாதிரி ஏதாவது லைக் இஃப் யூ வாண்ட் டு ரிமைண்ட், இப்போ கவின் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாட் ஞாபகம் இருக்கும்ல? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட்டா உங்கள் ஃபேவரட்டான ஒரு ஷாட் ஏதாவது? இல்லை, அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால பர்டிகுலராக என்னால் ஒன்று பிக் பண்ண முடியல. நிறைய சின்ன சின்னதாக நடக்கும் லைட்டிங்லேயே கூட. திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் வரும்னு நினைக்கிறேன். காரிடார்ல நடந்து வருவார். எக்ஸைட் பண்ணுமான்னு தெரியல சொன்னா. அது ஒரு டோர்ல ஒரு லைட் பட்டு அந்த லைட் ஸ்ட்ரீக் வந்து இப்படி வந்து போகும் அந்த காரிடார்ல நடந்து வரும். அந்த மாதிரி குட்டி குட்டியா நடக்கும். அது ஆக்சுவலா மிஸ்டேக். அது ஒரு அசிஸ்டன்ட் பண்ண மிஸ்டேக் அது.
ஸோ ஓகே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். மத்தபடி கவின் சொன்ன மாரி அந்த ஷாட்டு நெறைய இருக்கு அது. ஓகே கரெக்ட்டா ஞாபகம் வரல எனக்கு. ஓகே சார். லைக் நீ வந்து அவர் இந்த ஃபைல் எடுத்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு நடந்து வருவாரு. அந்த ஷாட் சொல்றீங்க. கரெக்ட்டா சார்? ஓகே, 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 ஓகே சார். இப்போ மேபி எங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு ரீவாட்ச்ல மேபி அது நீங்க சொல்றது கனெக்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். நல்லபடியா. ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, லைக் எலனும் நீங்களும் சேர்ந்து லைக் வந்து இது ஒரு போயட்ரியா தான் லைக் நீங்க அத ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. பார்க்குறப்போ ஒவ்வொரு சீனுமே வந்து லைக் ஏனோ தானோன்லாம் இல்ல. அந்த ரைட்டிங்க்கு ஏத்தா மாதிரி ஒவ்வொரு ஷாட்டா இருக்கட்டும், பிளான் பண்ணது, அது எனக்கு ஒரு பயங்கர ஏஸ்தெட்டிக்கா தான் இருந்தது. லைக் ஃப்ரம் டிஸ்கஷன் டு நவ் எப்படி இருந்தது சார்? நீங்களும் எலனுடைய டிஸ்கஷனும். லைக் எப்படி நீங்க பிளான் பண்ணீங்க? என்னென்னலாம் ஃபர்ஸ்ட்டு பேசிட்டீங்க? இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது அப்படி. இளன் வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டுங்க எனக்கு. மோர் தென் 10 இயர்ஸா வந்து ம், எனக்கு ம். தெரியும். மோர் தென் 10 ம், இயர்ஸா ம். இருக்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் நெறைய இருக்கும். பொதுவாவே ஒரு ம், ஒரு ம். ஸ்கிரிப்ட்ட எடுத்து வச்சு பேசுவோம் இல்லையா? ஸோ அவரும் ம், நானும் ஒரு ம். 2, 3 இயர்ஸ் முன்னாடியே ஒரு ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆக வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் ம், அது ம். மிஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அது ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகல. லாக்டவுன் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ம். ஸோ கதையா டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து அ ம், ம், இந்த ம். கதைய இப்படி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இந்த படம் மாரி பண்ணா நல்லா இருக்குமா? அப்படிலாம் நெறைய ம், டிஸ்கஸ் ம், பண்ணோம். ம். அதனால ஓகே. ரொம்ப ஈஸியா இருந்தது ஷூட் பண்ணும்போது. நெறைய எங்களுக்குள்ள அ நான் இப்படில்ல நெனச்சேன். அது இப்படி வந்திருக்கு. அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் ம். எதுவுமே இல்ல. ரொம்ப எல்லாமே ம், ரொம்ப ம், ம். கன்வின்சிங்கா இருந்தது எங்க ஷூட் பண்ணும்போதே. அ அதான் நான் ஓகே. யூசுவலா சொல்லுவேன். டைரக்டரோட மூடுக்கு தான் நான் எப்பவுமே ஒர்க் பண்ணுவேன். அவங்க என்ன விஷுவல் வச்சிருக்காங்க. ஸோ அதுல நம்ம டிராவல் பண்ணணும்னு தான் நெனைப்பேன். ஏன்னா நம்ம யூசுவலா நம்ம நெனச்சதே ஒண்ணு போய் பண்ணோம்னு வைங்களேன், அது போர் அடிக்கும். நீங்க ஒரு 4 நாள், 5 நாள் ஜாலியா ஷூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். டைரக்டருடைய ஒரு விஷுவல்ல, டைரக்டரோட மூட்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு போர் அடிக்காது. இன்னும் லேர்னிங்கா நெறைய உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இப்படி யோசிச்சோம். ஆனா டைரக்டர் வேற மாரி கேட்கிறாரு. அப்படின்னு ஒண்ணு பண்ணும்போது நெனைப்போம். அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓ! ஓகே. பட் இதுதான் கரெக்ட்டான ஷாட்ல அப்படின்னு தோணும். அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள படம் பண்ணும்போது நெறைய நடக்கும். இன்னொன்னு என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் டாடா டைரக்டர் மாரி தான். கணேஷ் கே. பாபு மாரி தான். இவரும் ஃப்ரெண்டுங்கிறதுனால என்னதான் ஃப்ரெண்டுன்றதாலும் யாருமே எங்களுக்குள்ள அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டோம். டியூரிங் ஷூட்டாவும் சரி, இந்த படம் பண்ற ப்ராசஸ்ல. அவரு டைரக்டர், நான் டிஓபி. இந்த மாரியான ஓகே. ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுவோம். அப்பதான் இல்ல நான் அவரு சொல்றத கேட்பேன். அப்புறம் நான் சொல்றது அவருக்கு புரியும். இந்த மாரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆ ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 2, 3 இயர்ஸ் இந்த கதைய மைண்ட்ல போட்டு சுத்திட்டு இருந்ததுனால, ம், ஒரு ம், டிசைன் ம். விஷுவல் டிசைன் பண்றது, அத இம்ப்ரூவைஸ் பண்றது, ஷூட் ப்ராசஸ்லயே இது இப்படி இருக்கலாமா? அப்படி மாத்திக்கலாமா? லொகேஷன் இந்த மாரி போலாமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. 2 இயர்ஸ் வந்து இமிடியேட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி, அது இமிடியேட்டா ஒரு ஷூட் போயிருந்தேன்னா எனக்கு தெரியல. அது எப்படி ஸ்மூத்தா இருந்திருக்கும்னு. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஓகே. சூப்பரா இருந்துச்சு. ஓகே. லைக் சின்ஸ் நீங்க டாடாவ ஞாபகப்படுத்துனதுனால, எனக்கு வந்து லைக் கிளைமாக்ஸ் கிட்ட ஒரு ஷாட்ல வந்து திரும்ப டாடாவ பார்க்குற மாரி ஒரு ஒரு பகுதி வந்துச்சு. லைக் நான் எத சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஸ்பாயிலர் போடக்கூடாதுன்னு விட்டுட்டேன். லைக் உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ல உங்களுக்கு அந்த கனெக்ட் ஆச்சா? கவின், நீங்க, ஆமா. டாடா. ஆமா. டாடாவோட கனெக்ட் இருந்ததா? எதாவது பேசுனீங்களா? அது ரிலேட்டடா? இல்ல டாடாவே எனக்கு பெர்சனலா என்னோட லைஃப்ல நடந்த ஒரு ம், விஷயங்கள் தான் ம், நெறைய ம். இருக்கும். ஆ ம், ம், ம். கதைய நெறைய நம்மள ரிசெம்பிள் பண்றதுனால, பெர்சனலா அந்த கதை கூட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். அதுவும் ம், ம், ம். கவின் மாரி ஒரு ஆர்டிஸ்ட்ல, அவரு ம், அவ்ளோ ம். ரியலா இருப்பாரு ஃப்ரேம்ல. நீங்க ம், ம், அது ம். ரொம்ப ஒரிஜினலா ஒரு ஆள பார்க்குற மாரி இருக்கும். கவின் ம், வந்து ம். பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போதுல நமக்கு வந்து இந்த கதையில அவரு எப்படி இருப்பாரு? எப்படி ஃபிட் ஆவாருன்ற மூட்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ டாடா பண்ணிட்டு இருக்கும்போதே நான் நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். அ அ ஏன்னா, இது ஸ்டார் கதை வந்து கவின் பயங்கரமா சூட் ஆகும். இதுல பயங்கரமா இருப்பார் கவின்லாம் யோசிச்சது உண்டு. பட் நான் இளன் கிட்ட நான் சொன்னதில்ல. ஏன்னா, நான் தான் லைவா பார்த்துட்டு இருக்கேன். கவின் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு? எவ்வளோ ப்ரொஃபஷனலா இருக்காரு? அப்படிங்கிறது தான். மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆஃப்டர் டாடா வந்து எல்லாருக்குமே அத பயங்கரமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கவின் வந்து என்ன மாரியான ஒரு ஆக்டரு? என்ன மாரி ரோல்லாம் குடுத்தா பயங்கரமா பண்ணுவாரு? அப்படிங்கிறலாம். அப்படிதான் வந்து அப்ரோச் பண்ணாரு. ஸோ அப்ரோச் பண்ணி நான் பயங்கர ஹாப்பி. இந்த மாரி கவின்க்கு சூட் ஆகுமான்னு கேட்டாரு. அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில ஒரு ரொம்ப சூப்பரா இருப்பாரு. அது மத்த ப்ராசஸ்லாம் ரொம்ப டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அவரும் கதை கேட்டாரு. அவரும் பிடிச்சிருச்சு. அவரும் உள்ள வந்தாரு. ஆஸ் யூசுவல் கலக்கிட்டாரு. ஆ ஆமா. ஸ்டார் கதையுமே என்னுடைய ரியல் லைஃப்ல நடந்த நெறைய விஷயங்கள் இருக்கும். பேசிக்கா ம், நம்ம ம். எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுவும் சினிமால. தென் வந்து பெர்சனல் ரிலேஷன்ஷிப், கல்யாணம், ஃபேமிலி ஹேண்டில் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது நெறைய நடந்திருக்கு என் லைஃப்ல. குட்டி குட்டியா அங்கங்க மான்டேஜஸ்லயும் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால சில விஷயங்கள்லாம் அவரு எடுத்து வச்சிருப்பாரு. மான்டேஜஸ்ல, கிளைமாக்ஸ்ல அப்படிங்கிறதெல்லாம். ஸோ பெர்சனலா இன்னொரு கனெக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அது இன்னும் பெட்டரா பண்ண முடிஞ்சது.
நீங்க நினைக்கிற மாதிரி இதுதான் டாடால எப்படி சில விஷயம்லாம் ஒர்க் ஆச்சோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் ஒர்க் ஆகணும்னு நினைச்சு பண்ணதுதான் இது. ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ப்ராசஸ்ங்க. அது வந்து அது லொக்கேஷன் ப்ராப்பரா கிடைக்கல. ஷூட் டைம்லயே புலம்பிட்டே இருப்போம், இது லொக்கேஷன் வேற கிடைக்கலையே, இது எப்படி ஷூட் பண்ண போறோம்னு. அப்புறம் ஃபைனலா ஒரு லொக்கேஷன் கிடைச்சப்ப அதுக்கு எங்களுக்கு வந்து கன்வின்சிங்கா இருக்க மாதிரி நாங்க மாத்திக்கிட்டோம். அது ரொம்ப பிளான் பண்ணி ஒரு 2 டேஸ் வந்து ரிஹர்சல் பண்ணி அதெல்லாம் ஒரு அதுதான் ப்ராப்பரா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு மேஜிக் நடந்திருக்கும் ஸ்டாரில். ஐ டோன்ட் வாண்ட் டு புட் எ ஸ்பாய்லர் ஹியர். லைக் அதில் வந்து நீங்கள் உங்களோட லைட்டிங் மூலிமா ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, ஒரு டிரான்சிஷன் இருக்கும். எனக்கு என்னென்னா ஒரு டவுட் வந்து அது சிங்கிள் ஷாட் தானா, இல்லை அவ்வளோ நேரம் நடக்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு ஸ்ட்ரகிளு அது முடிகிற வரைக்கும் இருந்தது ஒரு சிங்கிள் ஷாட் தானா, இல்லை இடையில நீங்கள் லைட்டிங் மூலிமா வச்சு காட்டின அந்த டிரான்சிஷன்னால ஏதாவது கட் போய் ஏதாவது நடந்திருக்கா, இல்லை அந்த ப்ராசஸ் பற்றி? ஆமா, எனக்கு அப்படி. ஏன்னா ஓகே, இது அதான் அகைன் ரொம்ப நாள் ப்ராசஸ் இல்லையா, இந்த ஷார்ட்டை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் மைண்டுக்குள்ள ஒரு 2-3 இயர்ஸா ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஓடினதுனால இல்ல, நிறைய ஐடியாஸ் இருக்கும், அது எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், எதெல்லாம் முடியாது. ஸோ அந்த கதை மூடு கேரக்டர் என்ன மாதிரி இருக்காங்கன்ற பேஸ் பண்ணி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இவங்க இந்த டைம்ல இங்கே வராங்க போறாங்க, ஸோ என்ன மாதிரி கேரக்டர் மீட் பண்றாரு அந்த பர்டிகுலர் ஷார்ட்ல அப்படின்லாம் ரொம்ப ப்ரிசைஸா இது பண்ணோம், கிரியேட் பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொல்ற கேட்குற விஷயம் தான் அந்த கான்செப்டே, இந்த படத்தோட கான்செப்டே அதுதான். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுங்க, அந்த உயிர் நாடின்னுவாங்களே அந்த மாதிரியான விஷயமா அது இருக்கிறதுனால அது எக்ஸிக்யூட் பண்ணாதான் இந்த படமே அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுக்காக டிசைன் பண்ணதான். லைட்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க எங்க டார்க்கன் பண்ணணும், எங்க பிரைட்டா இருக்கும், எங்க போகணும் வரணுங்கிறது ப்ரோக்ராமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் மைண்டுக்குள்ள ஓடி லொக்கேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் டிசைன் பண்ணி, ஏன்னா எழுதுறது ஈஸியா எழுதிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எழுதுறதே கஷ்டமா இருந்தது, இந்த டிசைன் எப்படி இருக்க போகுதுன்றது. இப்போ எக்ஸிகியூஷன் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சிங்கிள் டேக்லாம் பண்ணியிருக்காங்க, அதுல என்ன மாதிரியான விஷயம்லாம் ஒர்க் ஆயிருக்கு, ஒர்க் ஆகல அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டிஸ்கஷன்ல போச்சு. பட் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வேற எந்த ஐடியாஸும் எடுக்கக்கூடாது, ஓனா இந்த கதையில என்ன இருக்கோ நம்ம அதை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணோம். லைட்டிங் நீங்க சொல்ற மாதிரி ப்ரிசைஸா இங்க போகணும் வரணும்னா கரெக்டா அந்த மொமெண்ட்ல அவர் திரும்பணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. எங்க கீழே விழுகணும், எங்க எழுந்து நிக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஷார்ட்டோட டியூரேஷன் இருக்கு இல்லையா, யூஸ்வலா அது ரொம்ப டஃப், அது ஹோல்ட் பண்ணி பண்ணவே முடியாது. என்னோட ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர் வந்து சீனுன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட ஆக்சுவலாக நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட், நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டியூரேஷன் வருது, உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவரு ஆக்சுவலா பண்ண முடியாது, பண்ணதில்ல, ஸ்டெடிகேம்ல பண்ண மாட்டாங்க, வேற எக்யூப்மெண்ட்ல கிம்பிள் மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. அவரு இல்லை சார் நான் ட்ரை பண்றேன்னாரு. நீ ட்ரை பண்ணலாம் முடியாது, எங்க ரிஹர்சல் பார்க்குற அன்னைக்கு நீ வந்து ஒரு ரன் பாரு, இன்கேஸ் முடியலன்னா நான் ஆப்ஷனா வேற என்ன மாதிரியான பிளான் பண்ணணும்னு நான் யோசிக்கணும்னு சொன்னேன். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தார். அவர் இல்ல நான் எப்படியாவது பண்ணிடுறேன், எனக்கும் ஒரு நேம் கிடைக்கணும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து ஹோல்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கு அவருக்கு சில விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணேன். அவர் டாக் பேக்ல நான் பேசிட்டே இருந்தேன், ஏன்னா ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அவர் ஹோல்ட் பண்ணனா நம்ம ஏதாவது பயங்கரமா பேசணும் இல்லையா, இந்த படங்கள்லாம் காட்டுற மாதிரி விட்டுறாத உன்னால முடியும்னு, அந்த மாதிரி டாக் பேக்ல நான் பேசிட்டே இருந்தேன். அதுவுமே ஒரு பயங்கரமா ஹெல்ப் ஆச்சு அவர் அந்த ஷார்ட் பண்றதுக்கு. அதுக்கு அவருக்கு வந்து ஒரு டெக்னிக்கலா அவருக்கு அந்த இஷ்யூ இருந்தா அதுக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ரொம்ப ப்ரிசைஸா இருக்கு சில இதெல்லாம். லைட்டிங்கை மேட்ச் பண்றதுக்காக டிராமா கிரியேட் பண்ணியிருப்போம், இந்த டிராமாக்காக லைட்டிங் கிரியேட் பண்ணியிருப்போம். நீங்க பாக்குற அந்த லைட்டிங் எல்லாமே அவ்வளோ ப்ரோக்ராம்டா ரொம்ப ப்ரிசைஸா பண்ணும். நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. என்னோட டீம் இருக்காங்க, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 2 பேரும் அசோசியேட்டா, அவங்க பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதுல. கண்ணதாசன் அண்ட் பிரசன்னான்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னோட இன்ஸ்டியூட் பேட்ச்மேட். அவங்க 2 பேரும் இந்த படம் என் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. பர்டிகுலரா இந்த ஷாட் வந்து இதை பயங்கரமா எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து டைரக்டர் டிஓபிக்கு மட்டும் இல்லாம இது எல்லாருமே என்டையர் யூனிட்கே இருந்தது. என்னோட டீமு, டைரக்ஷன் டீமு, இளன் கூட முன்னாடி ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸ், ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஹெல்ப் பண்றது, ஏன்னா நிறைய பேர் கோஆர்டினேட் பண்ணணுங்கிறதுனால. ஸோ அப்படிதான் பண்ணோம் ப்ரிசைஸா.
இது இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா சொல்லுவேன். இந்த இடம் நாங்க இப்படிதான் பண்ணோம், இதை இப்படிதான் கன்சீவ் பண்ணோம், இதை எதுவும் பண்ண முடியல, அதுக்காக இப்படி மாத்தணும்லாம் இன்னும் டீட்டெயிலா என்னால சொல்ல முடியும். ஓகே. இது ஏன் அப்படின்னா, இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ஸ்டார் பார்க்காம இருந்தீங்கன்னா புரியும். போய் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்காக சர்ப்ரைஸாக நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேணான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ நாள் போச்சு சார் இந்த கிளைமேக்ஸ், இந்த ஷாட், அந்த லைக் அந்த மேஜிக் மூமெண்ட் வந்து எவ்வளோ நாள் போச்சு? ரிஹர்சல் எவ்வளோ நாள் போச்சு? ஷூட் எவ்வளோ நாள் போச்சு? ஷூட் 1 டே, ரிஹர்சல் 1 டே. அதுக்கு முன்னாடி அவ்வளோதானா? லைட்டிங், ஓகே. ஆமா லைட்டிங்கா பிளான் பண்றது பாத்தீங்கன்னா, ஒரு ஷூட்டுக்கு முன்னாடி, அதாவது ரிஹர்சலுக்கு முன்னாடி ஒரு நாள் போயிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். ரிஹர்சல் டே அன்னைக்கு வந்து லைட்டிங்கோட ரிஹர்சல் வச்சிருந்தோம். அந்த ஏன்னா அந்த பிளேயோட பிளெண்ட் ஆனதுனால எல்லா லைட்டிங், இந்த இது கேமரா மூவ்மெண்ட்னால, ஸோ அந்த லைட்டிங் கால் ஷீட் வாங்க அதோட ரிஹர்சல் டேவா வந்து பண்ணி நாங்க நிறைய ஷூட் பண்ணி பார்த்தோம். கேமரா எப்படி போகலாம் வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே, லைட் எங்க போகலாம் வரலாம் அப்படிங்கலாமே. ஸோ ஷூட் டே அன்னைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours வந்து வெயிட் பண்ணி என்ன மாதிரி இன்னும் ப்ரிசைஸா மிஸ்டேக்ஸ்லாம் எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் பார்த்து செக் பண்ணி, ஷூட்டோடைய டியூரேஷன் ஒரு 8 hours கால் ஷீட்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 hours வந்து அகைன் ஒரு ரிஹர்சல் மாதிரியோ ஒரு செக்கிங், ஃபைனல் செக் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தென் பேலன்ஸ் இருக்கிற 4 hours தான் பண்ணோம். ஸோ செகண்ட் டேக் நினைக்கிறேன் ஓகேனது. ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ல ஒரு சின்ன இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதனால மிஸ்டேக் நடக்குன்னு சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மேக்சிமம் இதுக்கு 2 டேக் தான் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டெடிகேம் ஆப்ரேட் பண்ணணும், ஆர்டிஸ்ட் பண்ணணும், அவங்க டயர்ட் ஆகிடக்கூடாது, அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நீங்க ரிப்பீட்டடா பண்ணவே முடியாது. செகண்ட் டேக்கே கஷ்டமா இருக்கும், தேர்ட் ஃபோர்த்லாம் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருந்ததுனால மேக்சிமம் 2 டேக் தான். ஸோ அது வந்து அந்த 4 hours நம்ம பண்ணணும் அப்படிங்கிறலாம் டிசைன் பண்ணி ஸோ பண்ணோம். நினைச்ச மாதிரி செகண்ட் டேக் வந்து கிடைச்சிருச்சு. வாவ் சார், லைக் வந்து அதுதான் ஜஸ்டிஃபை பண்ணுச்சு. ஹோல் ஃபிலிமே வந்து பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே கிரெடிட்ஸ் டு யூ அண்ட் யுவர் டீம், the whole team of Star for creating that magic during climaxங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்க்குறப்ப நம்ம எடிட்டர் அவங்க கூட வந்து பேசியிருந்தோம், லைக் பிஃபோர் ரிலீஸ் வந்து இன்டர்வியூவில். அப்போ வந்து அவர் வந்து லைக் கவினை பற்றி ஒன்று சொன்னார். லைக் வந்து இளன் வந்து ரிஹர்சல் கூப்பிட்றப்போ கவின் ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணுறாப்புல வீட்டில். அவர் வந்து சொல்லுவார், நான் ரிஹர்சல் இல்லாமல் நான் நேரில் வந்து ஒன்று பண்ணுறேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி. ஸோ அப்படி வந்து அவர் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு. பட் நீங்கள் அதோடைய முதல் ஆடியன்ஸ் நீங்கள் தான், அங்கே நீங்கள் பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு. லைக் அப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ண ஃபேக்டர் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க லைக் கேமில் அவர் வந்து ஃப்ரேமில் ஒரிஜினலாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போது உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஏதாவது ஒரு ஷாட் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்திருக்கும்ல ஏதாவது? ஃபர்ஸ்ட் மும்பைல தான் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஷாட் வாக் பண்ணி வந்துட்டு இருப்பாரு, இந்தியா கேட் பேக் ட்ராப்ல பண்ணியிருப்போம். எனக்கு அவர் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. டாடாலேயே நான் வந்து அந்த கதை நான் கேட்குறேன், ஏன்னா கவின் பத்தி நமக்கு முன்னாடி ரொம்ப அவர் என்ன மாதிரியான மெனக்கடலோட வந்து பண்ணுவாரு, அவரை லைவா பாக்குறது எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது, பர்சனலா மீட் பண்ணதில்லை. டாடாலேயே எனக்கு பயங்கர, இப்போ இவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்களோ அந்த மாதிரி எனக்கு டாடாலேயே கிடைச்சது. அது எனக்கும் டைரக்டருக்குமே அந்த கதை கேட்போம், அந்த கேரக்டர் இப்படிலாம் இருக்கும், நம்மள பிளேஸ் பண்ணி பார்ப்போம், நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு பார்ப்போம் இல்லையா, அந்த உயிர் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது 100% வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரு. அதுதான் அவரும் சொன்னாரு, நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவேன், டோன்ட் வரி அப்படின்னாரு. எனக்கு டாடாலே விட்னஸ் ஆச்சுன்றதுனால எனக்கு ஸ்டார் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். கண்டிப்பா இவங்க எல்லாரும் பார்த்துட்டு கண்டிப்பா ஸ்டன் ஆயிடுவாங்கன்னு. சின்ன ஷார்ட் தான் அது, வாக் பண்ணி வரதான். பட் அதோட மூடு ஒன்று இருக்கும்ல, கதையில முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு, ஏன்னா க்ரூவுக்கு தெரியும் இந்த கதை ரொம்ப நாள் நாங்கள் டிராவல் ஆனதுனால கலைன்ற கேரக்டர் எப்படி இருப்போம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் கலையை வந்து பாக்குற மொமெண்ட் அது. பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கர ஹாப்பி, என்னங்க எப்படி பண்றாரு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. டைரக்டரும் கேட்டாரு, டீமும் பயங்கரமா இருக்கு, அவரை பாக்குறதே கலையா பாக்குறதே பயங்கரமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இவங்கள மாதிரி இல்லை, நான் முன்னாடியே பார்த்ததுனால எனக்கு பயங்கரமா இல்லை. பட் எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி, நம்ம நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா கலையா இவர் இப்படி நல்லா இருப்பாரு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் இல்லையா முன்னாடியே. ஸோ அதனால எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு பார்க்கும்போது. லைக் வந்து இந்த ஸ்டாரை வந்து உங்கள் கூட கனெக்ட் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சினிமோட்டோகிராஃபராக உங்களுக்கு நிறைய பேஷன் இருந்திருக்கும் டுவர்ட்ஸ் சினிமா, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு. லைக் நவ் யூ ஆர் டூயிங் ஸோ மச் ஆஃப் ப்ராக்ரெசிவ் ஃபிலிம்ஸ். உங்கள் லைனப்ஸ்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது, ஸ்டாரில் உங்கள் ஒர்க் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டப் ஆன் ஹார்ட், இதை உங்களுக்கு நான் அப்படியே பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மொமெண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரிமைண்ட், நான் ஸ்டார் அப்படியே உங்கள் கூட கனெக்ட் பண்ணி சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு மொமெண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரீகால் நவ், இதை யோசிச்சு பார்த்தா எனக்கு இப்போது சூப்பராக இருக்குது,
எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னா? என்ன சொல்றது, ஸ்டார் வந்து நான் டாடாக்கும் முன்னாடி பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் அது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்திருக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா, சினிமாவில் எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த சினிமாவுடைய ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, இன்ஸ்டியூட் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து ஒர்க் பண்ணுற ப்ராசஸ்ஸு, இந்த சினிமாவில் சர்வைவ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மென்டலி நம்மளை பயங்கரமாக ட்ரெயின் ஆக்கிடும். நம்மளுடைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸு, ஃபேமிலி நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம் இல்லை கலெக்டிவாக, இது எல்லாமே ஸ்டாரில் இருக்கும். ஸோ அதனால பர்சனலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கதை கேட்கும் போதே நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ஒரு கேரக்டராக நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மற்ற விஷயங்கள் பண்ணும்போது இல்லை, முக்கியமான விஷயங்கள் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்லாம் ரிசம்பிள் பண்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்து வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்னும் மெனக்கெட்டு நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளைமேக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு ஒரு மொமெண்ட் ஷாட் ஒன்று வரும். ஒரு ஒரு சில்அவுட் மாதிரியான ஒரு ஷாட் வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் படம் பார்த்ததுனால. அதெல்லாம் ரியலா எனக்கு நடந்த விஷயங்கள். இவரு இளனும் நானும் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் நடந்து அந்த படத்துக்குண்டான டிஸ்கஷன் டைம்ல எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் தூக்கி ஒரு சின்ன சின்னதா அங்கங்க பிளேஸ் பண்ண ஒரு விஷயம்லாம் இருக்கு படங்கள்ல. ஸோ அது இன்னும் மோர் கனெக்ட் இருக்கும்ல. யூஸ்வலா ஒரு கதை கேட்கும்போது இது நமக்கு நடந்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அங்க பிளேஸ் பண்ணிப்போம். டைரக்டர் பிளேஸ் பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ல அது கிளைமேக்ஸ்ல நிறைய இருக்கு. பர்டிகுலர் அந்த கிளைமேக்ஸ் ஷாட்ல அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல வரும். ஸோ அந்த மொமெண்ட் இருக்கிறதுனால அதை நான் எப்படி லைவா அது அது நடந்தப்போ நான் ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ண வைக்கணும் அந்த ஷாட்ல. ஸோ எனக்கு நடந்த விஷயம் இல்லையா, அதனால அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் அந்த அந்த என்டையர் ஷாட்ல அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டுக்காக நான் பயங்கரமா ஒர்க் பண்ணேன். அதை அந்த ஃபீலை கொண்டு வரணும் என்ன பண்ணணும். ஸோ அப்போ அந்த 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 ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கணும், அந்த லைட் எப்படி இருக்கணும். ஏன்னா ரியலா எனக்கு அப்படி நடக்கல, அந்த லைட்டிங்லயோ அந்த மூட்லயோ அப்படி நடக்கல. பட் சினிமேட்டிக்கா ஒன்று ட்ரீட் பண்ணும் போதுல நீங்க பயங்கரமா ஹிட் பண்ணணும் ஆடியன்ஸை. அது ரியலாவும் இருக்கணும், அதே டைம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்றேன்னு எனக்கு நான் லைவா விட்னஸ் பண்ணதை நான் அப்படியே ஷூட் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஓவர் டோஸ் ஆகாம அதை கரெக்டா ஒரு மீட்டர்ல பண்ணணும். அதுக்கு மெனக்கெட்டு ஒர்க் பண்ண அது லைவா நடந்ததுனால என்னால அது கரெக்டா அந்த மீட்டர்ல அது கொண்டு வந்து நிப்பாட்ட முடிஞ்சது. அது பர்சனலா ஷூட் பண்ணும்போது எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அந்த மொமெண்ட் சூப்பரா இருந்தது. நம்ம அது அது நடந்தப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. அது அந்த ஷாட்டை பார்த்த நிறைய பேர் அந்த மொமெண்ட்டை பர்டிகுலரா சொன்னாங்க. அது செம்மையா இருக்குன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு பெருசா ஒரு சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த மொமெண்ட்டுக்காக. ஸோ அந்த என்டையர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது இருந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து லைக் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து எடிட்டர் இது சொன்னார், நான் வந்து எடிட் கட் பண்ணுறப்போ என்னோட பெயின்லாம் அந்த தூக்கி வச்சேன். ஸோ ட்ரெய்லர் கட்டில் வந்து ஒரு போர்ஷன்ஸ் வந்து பெயினாக இருக்கும். இன்னொரு பக்கம் டேரக்டர் அவருடைய கனெக்ட் சொல்லிட்டு இருந்தார். கவின் சொன்னார், இந்த கதை எனக்காக எழுதின மாதிரி இருந்துச்சு, என்னோட லைஃப் எழுதின மாதிரி இருந்துச்சுன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறப்போ உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகி நீங்கள் உங்களோட கிராஃப்டில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து அதுக்காக வச்சுருந்துருக்கீங்க. எனக்கு என்னென்னா எல்லா இண்டிவிஜுவல்ஸும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு படத்துக்காக ஒன்லைனில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. லைக் உங்கள் எல்லாருடைய கனெக்ட் எல்லாம் பார்க்குறப்போ செம்மையாச்சு. எனக்கு என்னென்னா நான் பார்க்குறப்போ பயங்கரமாக அழுதுட்டேன். நான் வந்து யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு உட்காந்து கண்ணா பின்னா நான் வெடிச்சிட்டேன். பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன் சீரியஸாக. எனக்கு நான் சரி வெளில கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளில போவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும், ஏதாவது ஒன்று லைக் என்னதான் நம்ம ஒர்க் பண்ணாலும் ஏதாவது ஒரு மொமெண்ட் உங்களை எமோட் பண்ணியிருக்கும், உங்களை கனெக்ட் பண்ணியிருக்கும். அப்படி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்திருக்கா, அந்த எமோட் ஆன மொமெண்ட்? அதுதான் எனக்கு கிளைமேக்ஸ் தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் லைவா நான் அந்த இடத்துல எப்படி இருந்தனோ அதுதான் எனக்கு ரியலா நடந்திருக்கு இல்லையா, அது எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அது அந்த கேரக்டர்ல கவினை பாக்குறது, அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, அது ரியலா நான் அப்படிதான் இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கிறதுனால அது எனக்கு பயங்கரமா பர்சனலா கனெக்ட் ஆச்சு. டாடா டைம்லயும் டாடா கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது கூட அப்படிதான் நாங்கெல்லாம் அழுதுட்டோம், கண்ட்ரோலே பண்ண முடியல. யூஸ்வலா சொல்லுவாங்களே எனக்கு ஷூட் பண்ணும்போது இதை அழுதுட்டோன்னு, அது எப்படி நடக்கும் அப்படிலாம் நான் யோசிச்சது உண்டு நிறைய வாட்டிப்பா. அது யூஸ்வலா மற்றவங்க சொல்லும் போது டாடாலெல்லாம் அப்படியே இவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து கவின் ஷாட் வைக்கும் போதெல்லாம் தொண்டையை அடைச்சிருச்சு. ஆஹா அழுதுடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கண்ணெல்லாம் கலங்கி அப்படி போய் தொடச்சிட்டுலாம் வந்துட்டு மறுபடியும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் லொக்கேஷன் அந்த ரஷ்லாம் இருந்தனால ஸ்டார்ல மெயினாக கிளைமேக்ஸ் எனக்கு வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு படம் அது லாஸ்ட் ஸ்கெடியூல்ல பண்ணோம்னு நினைக்கிறேன். அது சரியா ஞாபகம் இல்லை. அதனால ஒரு கம்ப்ளீஷன் கிடைச்சிருச்சு. ஓகே இது நம்ம நினைச்ச மாதிரி பண்ணிட்டோம், நம்ம ரியலா நடந்த விஷயம் ரியலா வந்துருச்சு, கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு மெயினா
நிறைய விஷயங்கள் இருக்கு. மெயினா கிளைமேக்ஸ்ல ஸோ எனக்கு என்னென்னா பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு இன்னொரு ஒரு 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 ரிமைண்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் இவ்வளோ கிளைமேக்ஸை பற்றி பேசுகிறோன்னா ஒரு 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 மேட்டர் இருக்குது, போய் பார்த்துருங்க. மறக்காமல் ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தியேட்டரில் போய் பார்த்துருங்க. பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கும். லைக் வந்து நிறைய பேசணும், ஒரு சில ஸ்பாயிலர் கருதி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசல. மேபி கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சென்னை வந்துட்டிங்கன்னா சொல்லுங்கள், நம்ம நிறைய டீட்டெயில்டான ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஸ்டார் ரிலேட்டடாக பண்ணுவோம். லைக் மோர் பவர் டு யூ சார், ஆக்சுவலி டு யுவர் ஹோல் டீம். ரொம்ப பெரிய ஒரு ஒரு அழகான ஒரு போயட்ரி பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் லைக் கிவிங் அஸ். எனக்கு என்னென்னா ஒரு ஜெர்சி மாதிரி, ஒரு வாரணமாயிரம் மாதிரி, ஒரு முகவரி மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸ்டார் இஸ் பெயின் அண்ட் லவ் தாண்டி ஒரு ஹோப். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், என்னன்னா இந்த படத்தோட குரூ இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து நீங்க எப்படி இந்த ஷார்ட் பத்தி கேட்டீங்கல்ல, மேஜிக்ல அது வந்துச்சு நான் நினைச்சேன். அந்த மாதிரி இதுக்கு ஒரு நல்ல டீம் இருக்கும்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் நாங்க தான் அசம்பிள் ஆனோம், நானு டைரக்டர் எல்லாமே. ஸோ இதுக்கு எடிட்டரா இந்த மாதிரி எடிட்டர் இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஆர்ட் டைரக்டர் இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா. அது அப்படி அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட், இது ரொம்ப ஒர்க்கா பார்க்கல எல்லாருமே. பிரதீப் சொன்னார் இல்லையா, என்னோட பெயின்லாம் தூக்கி வச்சேன்னு. அந்த மாதிரி இது தன்னுடைய ஓன் ப்ராஜெக்டா, தன்னோட லைஃபா பார்த்தாங்க எல்லாரும் இந்த ப்ராஜெக்டை. அதனாலதான் இது ரொம்ப மேஜிக்கலா நடந்துச்சு. எல்லாருமே அவங்க எஃபர்ட்டை போட்டாங்க. அதனால டீமுக்கு வந்து எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். மெயினா பிரதீப்க்கு ஃப்ரம் டே ஒன் அவர் வந்து பயங்கர என்கரேஜ்மெண்டா பேசிட்டே இருப்பாரு என்கிட்ட. செமையா இருக்கு ப்ரோ, இதுவா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஷூட் பண்ண ஓகே நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். ஓகே எடிட்டருக்கு கன்வின்சிங்கா இருக்குல்ல. அப்போ அவரு அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் வினோத் ராஜ்குமார்னு சொல்லிட்டு அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு. யுவன் சார் சொல்லவே வேணாம். அந்த மாதிரி எல்லாருமே அவங்க பார்ட்டை வந்து பயங்கரமா ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணதா நினைக்கிறேன். ஸோ அதனால அது வந்து எல்லாருக்குமே தேங்க் பண்ணோம் நான். மெயினா என்னோட டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ இளனுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்றேன். சூப்பர் லவ்லி பிரதர். ஆக்சுவலி ஏன்னா டுவர்ட்ஸ் இன்டர்வியூ ஃபுல்லாக வந்து நம்ம நிறைய எமோஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நான் சொன்னது தான், நம்ம போஸ்ட் கொஞ்ச நாள் கழித்து நிறைய டீட்டெயில்டாக பேசுவோம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கீங்க. உங்களை பிடிச்சி வச்சு போக விடாமல் நாங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பைசன் எப்படி போயிட்டுருக்கு அது மட்டும் சொல்லுங்கள், நிறைய பேச வேணாம். மாரி செல்வராஜ் சார், துரு, நீங்கள் இந்த காம்போவே வித்தியாசமாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ எப்படி போயிட்டுருக்கு பைசன்? சூப்பராக போயிட்டுருக்கு. செம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா இந்த படம். ஏன்னா எனக்கு யூஸ்வலா நிறைய ஜானர்ல படம் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா போர் அடிக்கும் இல்லையா. ஸோ அதனால நிறைய வெரைட்டி ஆஃப் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஸோ இவரோட மாரி செல்வராஜ் சாரோட ஒர்க் பண்றது பயங்கர லேர்னிங்கா, இந்த ஊரோட ஜியோகிராஃபி, லைஃப் ஸ்டைலு அப்படின்லாம் உள்ள ஒரு பயங்கரமா ஏதோ புக்கு படிக்க ஆரம்பிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு இப்பயே. ஸோ அது படம் முடியும் போது இன்னும் பயங்கரமா ஒரு ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு முடிச்சுட்டு வரும்போது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பேசலாம். ஓகே, கண்டிப்பாக லெட் தட் பி. நாங்கள் ரொம்ப பெரிய ஒரு விஷ் சொல்கிறோம் ஃப்ரம் ஹோல் ஹார்ட்டட்லி ஃப்ரம் டீம் எஸ்எஸ் மியூசிக். லைக் மோர் பவர் டு யூ ஃபார் பீயிங் அ மேஜர் பார்ட் ஸ்டார்லேயும். லைக் உங்கள் கிராஃப்ட் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டோம். சீக்கிரமாக சென்னை வாங்க, நிறைய பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை. அக்ஷய திருதி ஸ்பெஷல் ஆஃபரா நம்ம பாடி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல மே 12 வரைக்கும் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999.